இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு வரப்போற விருந்தினர் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு நடிகை, ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பத்தி கவலைப்படாம பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. நிறைய ஹிட் பிலிம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்டிங்ல தனி கொடி நட்டிருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் சென்சேஷனல் ராணி முகர்ஜி. வழக்கு ஆரம்பிக்க போறோம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ராணி முகர்ஜி மீது. ஆப்கி அதாலத்துல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க ரொம்ப அழுவாங்க. ராணி, எல்லா படத்துலயும் அழுவீங்க, அழ வைப்பீங்க. இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மைதான். இது உண்மைதானா? உங்க பிரதர் உங்களை ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி ரொம்பவே அழ வைப்பாராமே? ரொம்ப அழ வைப்பாரு. அப்புறம் வெறுப்பு கூட ஏத்துவாரு. ரெண்டு கண்ணுலயும் ஒரு டேப் இருக்கு. அது ஒரு செகண்ட்ல ஓபன் ஆயிடும். அதுல இருந்து தண்ணியா கொட்டும். எங்க வீட்ல என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்தே. நான் ஒரு செகண்ட்ல அழ ஆரம்பிச்சிருவேன். இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கூட என்னால அழ முடியும். ஆனா அழமாட்டேன். கண்டிப்பா அழமாட்டேன். உங்களுக்கு அழறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு நான் முழு முயற்சி இன்னைக்கு பண்ணுவேன். Thank you ரஜித் சார். ஆனா இது உண்மைதானா? நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் டெஸ்ட் நடந்தப்ப அங்க ரொம்பவே அழுதீங்களாமே? ரொம்ப அழுத. ராஜா கி ஆயா கி பாரத் படத்துல ஆடிஷன் நடந்துச்சு. அப்புறம் அவங்க எனக்கு சாரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேப்பர் கொடுத்தாங்க. பார்த்தா ரொம்ப நீளமா இருந்தது. பெரிய டைலாக் இருந்தது. அது கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட டைலாக்ஸா இருந்தது. அப்புறம் என் கண்ணுல கிளிசரினை ஊத்தி அழ சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்க எந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு. அப்போ ஆக்டிங்னா என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்புறம் நிறைய கிளிசரின் போட்டாங்க. என்னால கண்ணே திறக்க முடியல. அந்த டைம்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்னோட அம்மா நான் ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ப்ளீஸ் என் பொண்ணை அக்செப்ட் பண்ணாதீங்க, அவளுக்கு சுத்தமா ஆக்டிங்கே வராது. அப்புறம் உங்க படம் ஃபிளாப் ஆயிரும், அவளுக்கு சுத்தமா நடிக்கவே வராதுன்னு சொன்னாங்க. சோ அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் ஐ திங்க் 15.5 or 16 years old. சோ அந்த டைம்ல கோட் டயலாக் அப்புறம் கிளிசரினை கண்ணில் போட்டு அழ சொன்னாங்க. சோ நேச்சுரல் ஆக்டரா இருக்கிறதுனால நான் அழக எனக்கு நேச்சுரலாவே வரும். நான் உங்க அப்பா ராம் முகர்ஜி அவரோட இன்டர்வியூ ஒண்ணு படிச்சேன். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் பிலிமை அவர் பார்த்தபோது ரொம்பவே அழுதேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாராம். அவர் சொன்னாரு, இந்த கிழமை அழுறதுக்குன்னு இந்த படத்துக்கு வந்தானான்னு கேட்டாங்க. நீங்க சொன்னது சரிதான். எங்க அப்பா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவரு தன்னைத்தானே கிழவன்னு சொல்லிக்கிட்டது. பட் ஆக்சுவலி அவரு ரொம்ப ஹேண்ட்ஸம். பாக்க அவரு வயசானவர் மாதிரியே இருக்க மாட்டாரு. ஹி இஸ் டுடே மாஷா அல்லா 80 years old. பட் ஹி இஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் எல்லா அப்பாக்களுக்குமே ஒரு மக இருந்தா ப்ரொடெக்ட் பண்ண விரும்புவாங்க, ரொம்ப அன்பா வளர்ப்பாங்க. அப்புறம் அந்த டைம்ல தான் அப்பாக்கு செகண்ட் பைபாஸ் ஆபரேஷன் நடந்தது. அப்புறம் அவர் இன்சிஸ்ட் பண்ணாரு, நான் ஆபரேஷன் முடிச்சு வெளியே வரும்போது நான் வீட்டுக்கு போகாம கேட்டி கேலக்சிக்கு தான் போவேன், உன்னோட படத்தை தான் முதல்ல பாப்பேன். அதே மாதிரி அவர் வீல் சேர்ல தான் படத்துக்கு போனாரு. அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த படத்துல பாக்கும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரேப் நடந்துட்டு இருந்தது, இன்னொரு இடத்துல ஜஸ்டிஸ் கிடைச்சது. ரொம்ப டிராமாட்டிக் ஃபிலிம், ஃபுல்லாவே டிராமாட்டிக் ஃபிலிம் அது. சோ பப்ளிக் கிளாப்ஸ் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஹி வாஸ் சோ ப்ரவுட். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட சின்ன பொண்ணு இப்போ பெரிய ஸ்கிரீன்ல இருக்கா, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு அழுதாருன்னா அவரோட கண்ணீர் நிக்கவே இல்ல. சோ அவரு ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு, he got very very emotionalனு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆவாரு. நான் டான்ஸ் ஆடுறது பார்த்தா கூட ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாரு. உங்க கரியர்ல நீங்க அழணும் தான் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. முதல் படத்துல நீங்க எழுதிங்க. ரெண்டாவது படத்தை பத்தி ஷாருக் கான் என்ன சொன்னார்னா,
குச் குச் ஹோதாக்கு அவர் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆமா ஆனா அந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் சீன் நீங்க சாகர சீன். ஆமா ஆமா பாத்தீங்கன்னா என்னோட அழுகையும் என் லைஃபும் பேரலா போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஓபன் ஆன என்னுடைய டேப் எப்ப க்ளோஸ் ஆகணும் கடவுளுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி அழுகிறது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்படி அழுகிறதால என்ன ஆகும்னா மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் கண்ணெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கும், ஃபேஸ் எல்லாம் ஒரு க்ளோவா இருக்கும், மூக்கு செவந்து போயிரும், கண்ணு செவந்து போயிரும். அதனால சோ எனக்கு என்ன தோணும்னா அழணும்ல, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அது சரி, அழறது ஓகே, ஆனா மத்தவங்கள அழ வைக்கிறது. ஆமா, கபி குஷி கபி கம். ஆமா, சோரி சோரி சுப்கே சுப்கே முழு படத்துலயும் நீங்க அழுதீங்க. அத பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமும் அழுதாங்க. அது விஷயம் என்னன்னா நாங்க எப்பவும் ஆஸ் அ ஆக்டரா என்ன விரும்புவோம்னா ஆடியன்ஸ மூவ் பண்ண வைக்கணும். அழுகிற சீன்ல அவங்களுக்கும் அழுக வரணும், சிரிப்பு சீன்ல அவங்களுக்கும் சிரிப்பு வரணும். அப்புறம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ராணி நீ அழும்போது ரொம்ப நல்லா இருக்கான்னு. எனக்கு தெரியல இது காம்ப்ளிமெண்டா இல்ல நீ ரொம்ப நல்லா அழறன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவீங்க. எல்லாத்த விடவும் நீங்க அதிகமா அழுத படம் பிளாக். ஆமா, அதுல அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் உங்களுக்கு ஏன் இப்படி அழற சீனாவே கொடுக்கறாங்க? ஒரு சில படங்கள்ல நீங்க சாகர மாதிரி ரோல், ஒரு சில படங்கள்ல அழற மாதிரி. அழ வைக்கிற ரோல். நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்குள்ள அப்படி என்ன தேடுறாங்க? ஐ திங்க் அவங்களுக்கு இப்படி தோணுது போல இருக்கு. என்னுடைய முகம் இந்த மாதிரி ஒரு முகம்னு என்ன பார்த்ததும் அவங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அதாவது ராணி அழுதா நம்மளும் அழுவோன்னு. பப்ளிக் உங்களை அழணும்னு நினைச்சு பாக்கலையே. அதுக்கு தான் நான் ஐயா கொண்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் சிரிக்கணும்ன்றதுக்காக. எல்லாரும் ஐயான்னு சொல்லி சிரிக்கணும். உங்க எல்லாருக்கும் ஐயா. உங்க லைஃபோட ஐயா மொமெண்ட்னா என்ன? ஐயா மொமெண்ட் இன்னைக்குதான் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். अय्या व्हॉट एन ऑडियन्स. अय्या किती छान ऑडियन्स आहे. ராணி நிறைய குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு, ஐயா அப்படியா? பத்தியும் இருக்கு. ஓ சரி சரி ஓகே. ஆனா இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் கண்டிப்பா. எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது மக்களோட கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். அது என்ன பாட்டுன்னா राजा की आई है बारात मेरे आंगन में. அந்த பாட்டு என்ன புகழோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் சென்சேஷனல் ராணி முகர்ஜி. ஆப்கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க வெறும் லக்கால மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராணி, உங்க முதல் படம் ஹிட் ஆகல. ஆமா, அதுக்கப்புறம் இது உண்மைதானா? ஷாருக் கான் தான் உங்களுக்கு அடுத்த படம் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாராமே, அது உண்மையா? ஆமா ஆமா அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு அவரு ராஜா கி ஆயஹி படத்துல ஒரு சீன் பார்த்திருந்தாரு. அதுல நான் கொடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அது என்ன பாட்டுன்னா राजा की आई है बारात मेरे आंगन में. அந்த பாட்டு என்ன புகழோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஏன்னா நான் ராஜா கி ஆயஹி பாரத் பாட்டு பாடினது ஷாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கரனுக்கு அந்த நேரத்துல அந்த படத்துக்காக ஒரு 8 ஹீரோயின்ஸ் அந்த படத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அவர்கிட்ட வேற சாய்ஸே இல்ல. சோ ஐ வாஸ் தி லாஸ்ட் சாய்ஸ். 8 ஹீரோயின்ஸ் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஷாருக் நடுவுல பூனியா இருக்க கூடாதுன்னு கரண் பூனியா இருக்கணும்னு தான் நினைச்சாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எதுக்கு என்ன பூனியாக்க விரும்புறீங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தாராளமா பூனியா இருக்கலாம், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். சோ என்னோட டெத் சீனை ஃபர்ஸ்ட் சீன்லயே எடுத்துட்டாங்க. சோ ஆடியன்ஸ்க்கு நான் படத்துல இல்லன்னு தோணணும்ன்றதுக்காக. எண்ட்ல ஷாருக் அப்புறம் காஜல் ஜோடி ஆயிடுவாங்க. சோ கரணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். சோ ஃபர்ஸ்ட் சீன்லயே சொல்லிட்டாங்க, இவ இந்த படத்துல ஒரு பூனை. ஆனா ஆக்சுவலி அவ பூனை இல்ல. ஆனா அந்த ரோலுக்காக அவங்க 8 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. தேங்க் காட் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
நீங்க பூஜா பட்டுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. ஆமா, ஏன்னா ஆமா, குலாம் ஆமா. ரோல அவங்க ரிஜெக்ட் நான் பண்ணாங்க. எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த படத்துல நடிக்கலையோ, அப்புறம் நான் அந்த படத்துல நடிச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே ஒன்னு சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு பருக்களையும் அவங்களோட பேர் எழுதி இருக்கோம்ல. ஒவ்வொரு ரோல்லையும் பேர் எழுதி வச்சிருக்கோம். ஆக்டரோட பேரு. எந்த ரோல் எனக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். எது நான் பண்ணணும்னு இருக்கோ கண்டிப்பா நான் அதை பண்ணிதான் ஆகணும். சொல்லப்போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சல்தே சல்தேல ஐஸ்வர்யா ஆமா கொஞ்சம் படம் பண்ணி அப்புறம் விட்டுட்டாங்க. ஆமா அந்த ரோல் உங்களை தேடி வந்து. ஆமா ஆ ஆ, அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான படம். இதுக்கு ஷாருக் கிட்ட நிறைய பதில் இருக்கு. ஏன் எதனால அப்படி நடந்துச்சுன்னா, நாங்க ஒரு ஆக்டர்ஸ் எங்க கிட்ட ஏதாவது அது படம் என்ன வந்தா கதைன்னு சொல்லுங்களேன். பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஷாருக் என்னுடைய நெருங்கிய நண்பர். செல்தே செல்தே படத்துக்காக என்கிட்ட வந்தப்போ, இந்த படத்தை நீங்க பண்ணணும்னு சொன்னப்போ நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஷாருக் எப்படிப்பட்ட கோஸ்டார்னா, என்னோட இயர்லி கெரியர்ல நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் அவர் என்னோட நெருங்கிய நண்பர். ஆப்வியஸ்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த படத்தோட என்கிட்ட வரும்போது கண்டிப்பா என்னால நோன்னு சொல்ல முடியாது. அவர் கூடவே கபி அல்விதனா கேன் ஆமா, அந்த ரோலையும் காஜல் ரிஜெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கிடைச்சது. இது கரணுக்கும் காஜலுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம். யாருக்கு ரோல் போகும், சினிமால என்ன வேணா நடக்கலாம். நானும் நிறைய ரோல்ஸ ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். அது வேற ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட போகும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். ஷாருக்கோட ஒரு இன்டர்வியூ நான் படிச்சேன். ஆமா. அதுல உங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. ஆஹா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடுராத்திரி ஃபோன் பண்ணி ராணி கிட்ட இந்த ரோலை பண்ணுமான்னு சொன்னா கூட கண்டிப்பா அவ வந்து பண்ணுவான்னு ஆமா, சொல்லுவாங்க. அது உண்மைதான். உண்மைதான். அமீர் அப்புறம் ஷாருக்காக பேக்ரவுண்ட்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக கூட நான் தயாரா இருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. அப்புறம் அவர் கூட எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணேனோ அப்பவே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார். என்ன நான் சின்ன வயசுல இருந்தே அமீரோட படத்தை பார்த்து வளர்ந்தவ. கயாமத் சே கயாமத் தக் படம் ரிலீஸ் ஆனப்போ நான் ஸ்கூல்ல இருந்தேன். அப்புறம் நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். அப்புறம் நான் அவர் கூட ஒரு ஹீரோயினா நின்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடேங்கப்பா இவ்ளோ பெரிய ஸ்டார் பக்கத்துல நிக்கிறோம். ஆனா எப்பவுமே அமீரும் ஷாருக்கும் அவங்க ஒரு பெரிய ஸ்டார்ஸ் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்ல. அப்புறம் என்ன புது ஆர்டிஸ்டாவும் அவங்க பார்க்கல. பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்னுடைய கரியர்ல ரொம்பவே யூஸ் ஆச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் அவங்களோட வேலையில அவ்ளோ கவனத்தை செலுத்துவாங்க, ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்தாகணும். அதாவது சக்சஸ் கிடைக்கிறது அப்படின்றது அது ஸ்டாக்னன்ட் பாயிண்ட் கிடையாது. அந்த சக்சஸ எப்படி முன்னேற வைக்கணும், இன்னும் எவ்ளோ கடுமையா உழைக்கணும்னு அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். சோ நான் ஐ ஹவ் பீன் இன்ஸ்பயர்ட் பை them. வீர் சாரா நீங்க நடிச்சபோது உங்களுக்கு நிறைய பாராட்டு ஆமா, கிடைச்சது. ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், பிரசிடென்ட் முஷாரஃப் உங்களை பார்த்து, அதாவது உங்க அந்த ரோலை பார்த்து ரொம்ப ஆமா. பாராட்டினாருன்னு. கரெக்டா அது? ஆமா. அப்ப என்ன அவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க, டின்னருக்கு கூப்பிட்டாங்க. நான் அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வீர் ஜரா ரொம்ப அழகான படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம், நல்ல மெசேஜ் கொடுத்துச்சு. அந்த படத்துல அந்த நேரத்துல பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டா இருந்தவர், அவங்களோட வைஃப் யார் கேபினெட்ல இருந்து வந்தாங்களோ, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க வீர் ஜரா ரொம்பவே பாராட்டினாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்களை எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு அவர் ரொம்ப பெரிய ஃபேன், அவங்க வைஃபும் எஸ்பெஷலி ரொம்ப ஃபேன்னு சொன்னாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒய்ஃப் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் விடவே இல்லையாம. பட் ஷீ இஸ் வெரி கார்ஜியஸ் லுக்கிங் லேடி. ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க ஜனாதிபதி மாளிகையில மீட் பண்ணீங்க. பிரசிடென்ட் அப்துல் கலாம் உங்களை கூப்பிட்டாரு. ஆமா. கலாம் சார் ரொம்ப ஸ்வீட்டானவரு. அவரு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான மெமரி. அவர் என்னால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை சந்திக்கிறது, அவரு ரொம்ப டவுன் டு எர்த். அப்துல் கலாம் சார் என்னுடைய பிளாக் படத்தை பத்தி பேசும்போது முஷ்டப் சார் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு. அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். பிளாக்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆமா. அந்த படத்தை பத்தி திலீப் குமார் சாரும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டிங் லெட்டர் எழுதியிருந்தாருமே, ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாரு. ஆமா. திலீப் குமார் அங்கிள் அப்புறம் டாடி அந்த காலத்துல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. டாடி அவர் கூட ஒரு படம் கூட பண்ணாரு, லீடர். அவர் அந்த படத்தோட டைரக்டர். சோ ஒரு பழைய உறவு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. நான் எப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள அடியெடுத்து வச்சேனோ அப்போ சைரா ஆண்டியும் திலீப் குமார் அங்கிளும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம்
அவரு பிளாக் பிரீமியர் வந்தப்போ நெக்ஸ்ட் டே எனக்கு அவரோட லெட்டர் கிடைச்சது. நான் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் என்னோட டேப் ஓபன் ஆச்சு, என்னுடைய குழாய். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார்னா அது திலீப் குமார் சார் தானு. அவரோட ஆக்டிங்க பாராட்டி மக்கள் கூட கலைச்சு போக மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து எனக்கு பாராட்டு கிடைச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பயணம் அதாவது என்னுடைய கரியர்ல அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. நான் ஏதோ ஒன்னு சாதிச்சிட்ட மாதிரி திலீப் சார் இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆமா. கிரேட் ஆக்டர், ஆமா. ஒரு மிகப்பெரிய நல்ல ஆமா. பெர்ஃபார்மர். அவரு உங்களை பாராட்டி இருக்காருன்னா அது மிகப்பெரிய சர்டிபிகேட் தான். ஆமா அமிதாப் பச்சன் இந்த படத்துல உங்க கூட ஒர்க் பண்ணாரு. ஆமா. அவரு என்ன சொன்னாரு? எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல். ஏன்னா அமித் சார் மாதிரி ஒரு மனுஷன் இது வரைக்கும் கூட அவருக்கு எந்த அளவுக்கு எந்தூசியாசம் இருக்கோ, எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுவாரு, இதெல்லாம் பார்த்தா செட்டுக்கு ஒரு குழந்தை வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்பிரிட் இட் வாஸ் சோ யங். அப்புறம் எங்களை மாதிரி புது ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவர்கிட்ட நாங்க நிறைய கத்துக்க முடியும். அவர் எங்களுக்கு லிவிங் இன்ஸ்டிடியூஷன், லிவிங் லெஜண்ட். அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பன, அவர் கூட எனக்கு ஒரு ஃப்ரேம்ல ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய படங்கள்ல சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அதாவது எங்களுக்கெல்லாம் அமிதாப் பச்சனை பார்க்கும்போது அடேங்கப்பா அமிதாப் பச்சனோட படம். இன்னைக்கு நான் அவரை பார்க்கும்போது அமித் அங்கிள்னு கூப்பிடுறேன், இல்ல அமித் சார்னு கூப்பிடுறேன். ஆனா அந்த நேரத்துல அமிதாப் பச்சன். ராணி, எந்த ராணி முகர்ஜியோட ஆக்டிங்க அமிதாப் பச்சன் பாராட்டுறாரோ, ஷாருக் கான் பாராட்டுறாரோ, திலீப் குமார் சார் பாராட்டுறாரோ, அவங்க ஆக்டிங்க எந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றத பத்தி எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. நாம இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப் கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது உள்ள மக்களின் வழக்கும் குற்றச்சாட்டும் தரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்கிறது தும் பாசாயே முஸ்குராயே. அப்புறம் இதுல ஒரு பாட்டு இருக்கு, ட்ரீமம், வேக்கப்பம், கிரிட்டிக்கல் கண்டிஷன். அது என்ன பாட்டு? உங்க வாயால கேட்கும்போது நல்லா இருக்கு. வெல்கம் பேக். ஆப் கி அதாலத். இன்னைக்கு நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது, வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது, விளக்கங்களை கேட்கறது பிலிம் ஸ்டார் ராணி முகர்ஜி கிட்ட. ஆப் கி அதாலத்ல ஆப் கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு. இப்ப இவங்க அளவுக்கு அதிகமா போல்ட் ஆயிட்டாங்க. ஐயா ராணி, நாம பேசிக்கிட்டு இருந்தது உங்க ஆக்டிங் பத்தி, பிளாக்ல உங்க ஆக்டிங் பத்தி, வீசரால உங்க ஆக்டிங் பத்தி. ஆனா இப்பெல்லாம் நியூஸ்ல உங்களை பத்தி என்ன ஹெட்லைன்ஸ் வருதுன்றது இப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஐயால ராணியோட போல்டு வேஷம், ஐயால ராணி வெப்பாங்க ஸ்ரீனுக்கு தீ, ஐயால ராணியோட செக்ஸி சீன்ஸ், ஐயால ராணியோட ஸ்கின் ஷோ. அப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐயால ராணி செக்ஸ தாளிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்த ஜெர்னலிஸ்ட் நம்பர் என்கிட்ட கொடுங்க. நான் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேச விரும்புறேன். அவங்க எல்லாருக்கும் ஐயாவை பத்தி என்ன தெரிஞ்சதுன்னு இந்த மாதிரி எல்லாம் ஹெட்லைன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க. இல்ல நான் எந்த லைனும் கிராஸ் பண்ணல. உங்க எல்லாருக்கும் நல்லதானே இருக்கு. ஓகே ராணி, எனக்கு ஞாபகம் இருக்கு, குச் குச் ஹோதா ஹைல ஷாருக் உங்க கன்னத்துல கிஸ் பண்ணுவாரு. நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் பின்னாடி போனேன்னு. ஆமாமா. ஏன் அப்படி ஆச்சுன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷாருக் அப்புறம் அமீர் படம் பார்த்துதான் நான் வளர்ந்தேன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அமீர்கான கியூஎஸ்கியூட்டில பாக்கும்போது அவளுக்கு ஒரு கிரஷ் உண்டாயிடுச்சு. அதே ஆளே இப்ப எதிரில பாக்கும்போது, சோ எனக்கு அமீரை பாக்கும்போது வெக்க வந்துட்டு இருக்கு. அவரை பாக்கும்போது என்னோட பார்வை அவர் ஷூஸ் மேலதான் இருக்கும். அமீர் என்ன சொல்லுவாருன்னா, என் கண்ணை பாரு. நான் என்ன சொல்வேன்னா, பாக்குறேன். அவங்க ஆக்ஷன் சொல்லிட்டு நான் அவங்க கண்ணை பாக்குறேன்னு. அவர் எனக்கு கத்து கொடுத்தாரு. நம்ம ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணும்போது கண்ணால கனெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கேமரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்க கண்ணை பாக்குற மாதிரி. சோ ஷாருக்கோடையும் இப்படிதான் நடந்துச்சு. அந்த சாங் குச்சு குச்சு ஹோத்தா ஹைல तेरी याद न में तुझे याद न मेरी आए किसी से अब क्या कहना. ஒரு பக்கம் காஜல் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டேப்பும் ஓபன் ஆயிருக்கு. அதே இடத்துல நானும் ஷாருக்கும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
சோ ஷாருக் இப்ப என்ன கணத்துல கிஸ் பண்ண வந்தாரு. நான் இப்படி ஸ்லோவா மூவ் ஆயிட்டே இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ ஷாருக் நம்ம கணத்துல கிஸ் பண்ண போறாரா, அடேங்கப்பா. அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன். 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வளர்ந்துட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இப்ப கிஸ் பண்ணட்டும், நான் வளர்ந்துட்டேன், பாத்துக்கலாம். கண்ணத்துல கிஸ் பண்றதால என்ன ஆயிட போகுது? அப்புறம் இப்பெல்லாம் நான் கண்ணத்தை இப்படி காட்டுவேன். இப்பெல்லாம் அந்த பாட்டுல ஐயாவோட பாட்டுல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப அந்த ஐயாவோட பாட்ட கேட்டீங்கன்னா, நான் வேணா அந்த பாட்டை பாடி இது பாருங்க, அதுல ஒரு கிஸ் இருக்கு. சோ இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த சீன்ல நான் கலக்கிட்டேன்னு. அப்படியே நான் கலக்கிட்டேன். மான் சிங்கத்தை கண்ணோட கண்ணு நேரா பார்த்தது. அதாவது சீரியஸ் ராணில இருந்து கலர்ஃபுல் ராணி ஆயிட்டீங்க. ஆக்சுவலி பண்டில ஒரு ரோல் இருக்கு. அதை விட நான் ஒரு ஸ்டெப் முன்னேறி போயிட்டேன். அதாவது இந்த ஐயாவில ரொம்ப ரொம்ப சுட்டியா இருப்பேன். அப்புறம் மீனாட்சி தேஷ்பாண்டே அவங்களோட கனவுல நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த சாங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஒரு பாட்டு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, தும் பாசாயே யூ முஸ்குராயே. அப்புறம் இதுல ஒரு பாட்டு இருக்கு, ட்ரீமம், கிரிட்டிக்கல், கண்டிஷனும். அது என்ன பாட்டு? உங்க வாயால கேட்கும்போது நல்லா இருக்கு. அது என்ன பாட்டுன்னா, நான் பாடட்டுமா? ஓடிட மாட்டீங்களே. ड्रीमं वेकपम क्रिटिकल कंडीशनम अर्थम क्वेकपम हिलडुल सब शेकपम फेस टू फेसम धरती पूतरम टॉप टू बेसम कामसूतरम थाइजम थंडरम डाउनम अंडरम साइजम मैटरम थिंकम वंडरम जंपिंगम पंपिंगम थम्पिंगम थ्रोबिंगम ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு. நீங்க ட்ரெண்டையே மாத்திட்டீங்க. மங்கள் பாண்டில நீங்க உங்க பாட்டு என்ன பாடிருக்கீங்கன்னா, துமாரி அதவும் பே வாரி வாரி ஹர் எக் பாத் ஜெய்சே மீட்டி கட்டாரி. அத கடந்து இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்க என்ன ஹீரோயின் ஆக்கிட்டீங்க. அதுக்கு பதிலா $250 கொடுப்பேன். ஆக்சுவலி இது மீனாட்சி தேஷ்பாண்டியோட ஆஸ்பிரேஷன். அவ ஹீரோயின் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. ஜூஹி, மாதுரி, ஸ்ரீதேவி இவங்கள மாதிரி ஆகணும்னு அவ ஆசைப்படுவா. அப்புறம் தன்னைத்தானே அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சு பாத்துப்பா. அப்புறம் அவளும் ஹீரோயின் ஆகணும்னு விரும்புவா. இப்ப ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. சோ அவ ப்ரே பண்ணுவா, என்ன ஹீரோயின் ஆக்குங்க, நான் $250 கொடுக்கறேன்னு. அதாவது இந்த பாட்டுல அதாவது நீங்க கனவு பேரை சொல்லி 3 ஐட்டம் நம்பர் பண்ணிட்டீங்க. என்னோட படத்துல நான் டான்ஸ் ஆடினேன். அப்புறம் மீனாட்சி தேஷ்பாண்டே as a person in the film is ஐட்டம், பாட்டு ஐட்டம் இல்ல. இது எப்படிப்பட்ட கேரக்டர்னா, நீங்க அங்கிள்லாம் கூட கிண்டல் பண்ணிருக்கீங்க. அதுல என்ன சொல்லிருந்தீங்கன்னா, மரத்துக்கு முன்னாடி பச்சன், மரத்துக்கு பின்னாடி ரேகா. இல்ல இதுல கிண்டல் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. அதுல எதுவும் நார்மல் இல்ல, எல்லாமே ஃபேக் தான். நீங்க பாக்குறதெல்லாம் அதுல அம்மா ஃபேக், அப்பா ஃபேக், பிரதர் ஃபேக், ஃப்ரெண்ட்ஸும் ஃபேக். அதுல எல்லாமே ஃபேக். ரொமான்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபேக், பாட்டும் ஃபேக் தான். சோ நீங்க இதை ஃபேக்கா தான் எடுத்துக்கணும். ஆனா உங்களை இந்த போல்டு ரூபத்துல உங்க அம்மா பார்த்தபோது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா উড়ে বাবা কি হচ্ছে, কি ভালো, দুর্দান্ত, ফাটাফাটি. மம்மி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்றேன். என்னோட மிகப்பெரிய ஃபேன் எங்க அம்மா தான். எங்க அம்மா என்ன எவ்வளவு லைக் பண்ணுவாங்கன்னா, அதாவது எல்லா தாயும் தான் பசங்களை விரும்புவாங்க. ஆனா மம்மி என்ன மட்டும்தான் விரும்புவாங்க. அதாவது வீட்ல எப்பயாவது டிஸ்கஷன் ஏதாவது வந்தா, ஏதாவது பிக்சர் வந்தாலோ இல்ல ஹீரோயின் பிக்சர் வந்தாலோ எங்க மம்மி விரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு விரும்புறாங்களோ இல்லையோ அம்மா விரும்புவாங்க. ராணி, உங்க பேச்சு கேட்டதுக்கு அப்புறம், இந்த கிளாப்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் நிச்சயமா இந்த படத்தை பார்க்க தான் போறாங்க. அப்புறம் நானும் சொல்லிக்க விரும்புறேன், இந்த படத்தை பார்க்க நானும் முயற்சி பண்ணுவேன். இப்ப இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல மக்களின் வழக்கும் கேள்விகளும் ராணி முகர்ஜி மீது தொடரும்.
இது ஒரு மேகசினோட கவர் பேஜ். இது ஆ. 2007. உங்க போட்டோ தான் ஆமா. போட்டிருக்கு. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, கல்யாணம் டு ஆதி, ராணி மேரி. ஆதித்ய சோப்ரா கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் கூட எழுதுவாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் பிலிம் ஸ்டார் ராணி முகர்ஜி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க சைலண்டா கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ராணி, நீங்க எதுவும் பேசாம ரொம்ப சைலண்டா பெரிய கான்ட்ரோவர்சிஸை உருவாக்குவீங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியில மக்கள் உங்களை குவீன் ஆஃப் கான்ட்ரோவர்சிஸ்னு சொல்றாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. இப்ப நீங்க இத சொல்ற அளவுக்கு இன்னசென்ட்டா? ஆமாமா, அப்படிதான். நீங்க சொல்ற மாதிரிதான். நான் இப்படி இருக்கிறது நினைச்சு ரொம்ப கர்வப்படுறேன். எங்க அப்பா அம்மா என்னை வளர்த்த விதம், அதாவது அவங்க எனக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்புறம் என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும் that I am a good girl. சரி, குட் கேர்ளை பத்தி மேகசின்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. அபிஷேக் பச்சன் அவர் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடாதனால நீங்க அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. இது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா கல்யாணத்துக்கு கூப்பிடுறதும் கூப்பிடாததும் அது அவங்களுடைய விருப்பம்னு தான் சொல்லணும். இதுக்காக கூப்பிடாதவங்க மேல கோவப்பட்டா என்ன நியாயம் இருக்கு? அவங்க அபிஷேகை பத்தி எழுதின இன்னொரு விஷயம், ஹடிப்பால ஷாஹித் கபூர் இருந்த இடத்துல அபிஷேக் இருந்திருக்கணும். இல்ல இல்ல இல்ல, இது ஒரு ஏன்னா தப்பான ஐஸ்வர்யா ராய் விஷயம். அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, இது முழுக்க முழுக்க தப்பு. அதாவது பாத்தீங்கன்னா சாஹித் தான் ஃபிலிம்க்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்புறம் சாஹித் தான் ஃபிலிம் பண்ணாரு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஆரம்பத்துல அபிஷேக் கூட உங்க பேரு அடிபட்டதுனால தான் போல இருக்கு. என் பேரு எல்லாரு கூடயும் அடிபடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா கடவுள் யாரை டிசைட் பண்றாரோ அவங்க வந்தா போதும். அது அந்த படத்துல அவர்தான் நினைச்சாங்க, அவர்தான் நடிச்சாரு. அபிஷேக் ரொம்ப நல்ல கோஸ்டார். அவர் கூட நான் சேர்ந்து நிறைய ஃபிலிம்ஸ் பொண்ணா பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எங்களோட பேரிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல மெமரபிள் ஃபிலிம்ஸ். யுவால இருந்து பண்டி பப்ளி, கபி அல்விதா நா கெஹனா. ப்ராபப்ளி அபிஷேக் கூட அவர்தான் என் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு சில பேப்பர்ஸ்ல என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, யஷ்ராஜோட பெரும்பாலான பிலிம்ஸ் ராணி முகர்ஜிக்கு தான் கிடைக்கும். அப்படி எதுவுமே இல்ல. பாத்தீங்கன்னா ஷாருக் சார் தான் நிறைய பண்ணியிருப்பாரு. பட் இதுலயும் என் பேர் வந்திருக்கு. இதனாலதான் மக்கள் கேக்குறாங்க, யஷ்ராஜ் ரகசியத்தை ராணி முகர்ஜி சொல்லணும். இதுல உள்ள சீக்ரெட் தான் என்ன? ரகசியம் என்னங்கிறது யஷ்ங்களுக்கு தான் தெரியும். அவர்தான் யஷ்ராஜ். யஷ்ராஜோட ரகசியத்தை அவர் தான் சொல்ல முடியும். வெறுமே யஷ் அங்கிளுக்கு தான் தெரியுமா, இல்ல ஆதித்ய சோப்ராவுக்கும் தெரியுமா? அவருக்கு டெஃபினெட்லி தெரியும். ஆதித்ய சோப்ரா இருக்காரே, அவரு யஷ்ங்களோட மூத்த பையன். யஷ்ங்களோட பையன். அவர்தான் எல்லாமே ஸ்டுடியோவை ரன் பண்ணுவாரு. டோட்டல் கண்ட்ரோலுமே அவர் கையில தான் இருக்கும். சோ அவருக்கும் தெரியும் ராஜ்க்கும் யஷ்ராஜ்க்கும் இருக்கிற ரகசியம். சரி, இந்த ரகசியத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. இது ஒரு மேகசினோட கவர் பேஜ். இது 2007 அக்டோபர்ல வந்த போட்டோ. இதுல என்ன ஆமா. எழுதி இருக்குன்னா, கல்யாணம் டு ஆதி, ராணி மேரிட். ஆதித்ய சோப்ரா கூட உங்க கல்யாணம் நடந்துருச்சு. ஆமா, அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. ஆனா அதுக்கும் ஏதாவது சொல்லுமா? பின்ன அப்படி சொல்லணும்னா நான் இன்னைக்கும் சொல்லுவேன், நான் சிங்கிள் தான். அப்புறம் இது வந்து பழைய விஷயம், 2007ல வந்தது. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமா. இது ஜூலைல 2011ல நவபாரத் டைம்ஸ்ல வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராணி முகர்ஜிக்கு ஆதித்ய சோப்ராவோட கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா எல்லா ஜெர்னலிஸ்ட் கிட்டயும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். எனக்கு கல்யாணம் எப்ப நடந்துச்சு, எந்த இயர்லன்னு கேட்க விரும்புறேன். 2007ல நடந்துச்சா, 2009ல நடந்துச்சா, 2008ல நடக்க இருந்துச்சு ஆனா நடக்கல, இல்ல 2012ல நடக்க போகுது, இல்ல 2011ல நடந்துருச்சு? முதல்ல அவங்க டிசைட் இல்ல, பண்ணட்டும். இதே பேப்பர்ல அப்புறம் எழுதிருக்காங்க. நான் decide 4 பண்றேன். மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 2011ல ராணி ஆதித்யாவும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. அடேங்கப்பா, நான் இதுக்கு பதில் சொல்லுமா? எல்லா பதிலும் உங்களுக்கு கிடைச்சிருச்சே. அவங்களாலேயே அதை முடிவு பண்ண முடியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சோ அவங்கள டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இந்த விஷயத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நான் என்ன ரொம்ப கொடுத்து வச்சுவலாம் நினைக்கிறேன். மக்கள் என் கல்யாணத்து மேல அக்கறை காட்டுற அளவுக்கு என்ன விரும்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பொண்ணுங்களோட கல்யாண கவலை எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் நான் என்ன இந்திய பெண்ணா நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கேக்குற கேள்வி இதுதான், ஆமா நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? அது எனக்கு நல்லாவும் இருக்கு,
ஆனா ஒரு சில வாட்டி என்ன தோணும்னா, அதாவது கல்யாணம்ன்றது ஒருத்தவங்களோட ரொம்ப பர்சனல் விஷயம். ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்களா இல்ல விரும்பலையான்னு அது அவங்க பர்சனல் விஷயம் அண்ட் பர்சனல் டெசிஷன். அப்புறம் நான் எப்பவும் சொல்லுவேன், பிறப்பு இறப்பு கல்யாணம் அது கடவுள் எழுதி வச்சது, எப்ப நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். சோ ராணி, உங்களோட இந்த சென்டிமெண்ட், அப்புறம் எப்பவும் நீங்க உங்க பர்சனல் லைஃபை டிக்னிஃபைடா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. நான் சென்டிமெண்ட்ஸை ரொம்ப மதிக்கிறவன். தேங்க்யூ. இதை பத்தி நான் உங்ககிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. தேங்க்யூ. ஆனா பப்ளிக் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்பணும்னா அவங்க கேட்கலாம். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். இப்போ அங்க பாருங்க, கை தூக்கி இருக்காங்க அவங்க கிட்ட. பெல்லி டான்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? அது சொல்ல ரொம்ப முடியுமா? நல்ல கேள்வி. பெலி டான்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான டான்ஸ். நான் கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். நான் ஷக்கீராவோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, இவங்க எப்படி பெல்லிய ஷேக் பண்றாங்கன்னு. அது என்ன டெக்னிக்? நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர், அதுக்கடுத்து ஒடிசா. ஆனா பெல்லி டான்ஸ் அது எப்படிப்பட்ட டான்ஸ்னா, ஸ்டமக் மட்டும்தான் ஷேக் ஆகும், மத்தபடி பாடி ஃபுல்லா ஸ்டாட்டிக்கா இருக்கும். வெறும் பெல்லி மட்டும்தான் மூவ் ஆகும், வயித்துல இருக்கிற மசில்ஸ் மட்டும்தான் ஷேக் ஆயிட்டே இருக்கும். சோ அதுல கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அவசியம். அது ரொம்பனா அது நம்மளோட கோர் மசில்ஸை வச்சு டான்ஸ் ஆடி ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா ஷேக் பண்ணி ஆகணும். சோ மெஹர் அவங்க டெல்லியை சேர்ந்தவங்க, அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அவங்க அங்க பெல்லி டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. அதாவது வைபவி அவங்கள ஹையர் பண்ணாங்க. அவங்க டெல்லியில இருந்து பாம்பேக்கு வந்து எனக்கு பெல்லி டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. அவங்க டெக்னிக்ஸை கத்து கொடுத்தாங்க. எனக்கு 2-3 மாசம் ஆச்சு இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு. இன்னைக்கு என்னால பெருமையா சொல்ல முடியும், அவங்க அபிஷியலி எனக்கு பெல்லி டான்ஸோட புக்கு கொடுத்துட்டாங்கன்னு. ஹலோ மேடம், என்னோட பேரு பல்லவி முகர்ஜி. முகர்ஜி பிரமாதம். அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி. மேம், நீங்க ஒருவேளை ஆக்டரா இல்லைன்னா என்னவா இருந்திருப்பீங்க? உங்க ஆக்சென்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. தேங்க்யூ மேம். ஒருவேளை நான் ஆக்டர் ஆகாம இருந்திருந்தா இன்னத்துக்கு 2 குழந்தைகளுக்கு அம்மா ஆயிட்டு ஆடியன்ஸ் அங்க உட்காந்து கேள்வி கேட்டிருப்பேன். ராணி, நாங்க உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். உங்க ஆக்டிங் பத்தி, ஃபிலிம் கரியரை பத்தி, அப்புறம் பர்சனல் லைஃபை பத்தியும் கேட்டோம். சரியா சொல்லணும்னா நீங்க ரொம்ப ஓப்பனாவும் அழகாவும் பதில் சொன்னீங்க. நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் சசி சனியோட தீர்ப்பை கேட்கலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத் நாம வழக்கு தொடர்ந்தது ராணி முகர்ஜி மீது. நம்ம ராணி கிட்ட கேட்டோம் அவங்களோட சேஞ்சிங் கரியரை பத்தி, அவங்க படங்களை பத்தி கேட்டோம், அவங்க லைஃபை பத்தியும் கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் சசி சனியோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். ராணி முகர்ஜி, நீங்க ரஜித் சாரோட கேள்விகளுக்கு நல்ல பதில் சொன்னீங்க. தெளிவாகவும் அருமையாகவும் நல்ல பதில் சொன்னீங்க. அதாவது உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மக்களோட மனதையும் உள்ளத்தையும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதனால தான் மக்கள் உங்களை கிளாசிக்காவும் மாசாவும் பார்க்குறாங்க. அதனால நான் என்ன விரும்புகிறேன்னா, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ராணியாக வாழணும். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஐயா கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, ராணி முகர்ஜி இதே மாதிரி நம்ம எல்லாரையும் அவங்க படங்களால என்டர்டெயின் பண்ணுவாங்க. மக்கள் மனசை ஜெயிச்சு ராணி மாதிரி இருப்பாங்க. அவங்க வருங்கால படங்கள் வெற்றி அடையணும். இந்த நல்வாழ்த்துக்களோட இந்த ஷோவை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் இன்னொரு புது கெஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.